சோசியல் மீடியால இருக்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து தற்குறித்தனமான பேசுவாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. அவங்களாம் அசிங்கமா திட்ட தெரியும் தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க வந்து தைரியமா வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டோடைய மகள் ஜோவிட்டா இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டிபி வந்து அவங்க அப்பா கூட இருக்கிற ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து டிவிக்கு ஆள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு, ஓ உங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவுட்ல ஒரு கேள்வி வந்து கேட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு அவர் அவங்க அப்பாவை. உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹே ஹாய் நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா, நீ கரூர்ல போயிட்டு கூட்ட நெரிசல்ல வந்து உங்க குடும்பத்தோட வந்து இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பஞ்சு வந்து போட்டுக்கிறாங்க. சிறப்பான சம்பவம். இதே போல வந்து பெண்கள்லாம் செயல்படுங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவங்கெல்லாம் அசிங்கம் மட்டும்தான் பேச தெரியும். அதுதான் ஒரு கட்சியோட கொள்கை. அவங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேளுங்க தெரியாது. நீ கேள்வி கேட்டீங்கன்னு கட்சியோட கொள்கை கேட்டா அசிங்கமா திட்டுவான். இது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருப்பானுங்க. சம்பந்தமே இல்லாம ஒன்று பேசிட்டு எதுவுமே தெரியாது அவனுக்கு. அசிங்கமா பேச மட்டும் தெரியும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து கேரே பண்ணுங்க, தைரியமா வந்து பதிலடி கொடுங்க. இந்த நாய்களுக்கு எல்லாம் பயப்படாம செயல்படுங்க. அதாவது தாவேக்கா தற்கூறிகளால பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சமூக வலைத்தளத்துல வந்து அதாவது அவங்களுக்கு தோன்றதை போட முடியாம இருக்கு. எது போட்டாலும் பாத்தீங்கன்னா அது கீழே வந்து விஜய் போட்டோ போட்டு திட்டுறானுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெருமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேவலம்டா, லுச்சா பசங்களா, இதெல்லாம் கேவலம். இது